முதல் வணக்கம். தினம் ஒரு சொல் நிகழ்ச்சி தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு முயற்சி. அழகான தமிழ் சொல் தான், ஆனால் அதை இப்படி பயன்படுத்த முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவிற்கு நம்ம சுற்றி நாமளே நமது வாழ்க்கை பேசக்கூடிய பல சொற்களுக்கு தமிழில் இருப்பதை அடையாளம் காட்டும் முயற்சி தான் நம்ம நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்னைக்கு எந்த சொல்லை நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். இந்த சொல் இருக்கு பாருங்க, இந்த பொருள் இது இல்லாமல் நீங்கள் வெளியில் எங்கேயுமே போக முடியாது. எந்த அட்டையை நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போகலனாலும் இந்த அட்டையை எடுத்துக்காமல் எங்கேயுமே போக முடியாது. என்னப்பா அது ஆதார் அட்டையா? அது அவசியம்தான், அதை விட இது அத்தியாவசியம். எந்த அட்டையை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. நான் சொல்கிற அட்டை உங்களுக்கு காசு கொடுக்கும் அட்டை. அதுதாங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, காசு அட்டை. டெபிட் கார்டு அதை முதல்ல எழுதிக்கலாம். அப்போ இது வெறுமனே பண அட்டைன்னு சொல்லிடலாமா? அப்படி ஒரு சொல்ல முடியாதுங்க. அதனால் பணத்தாளை பயன்படுத்தி பண்ண அட்டையா, இல்லை அந்த அட்டையை பணத்துக்கு போட்டு வாங்கின அட்டையான்னு பல மயக்கம், பல குழப்பம் வரும். முதல்ல இந்த டெபிட் கார்டு எப்படி வந்ததுங்கிறதே ஒரு பெரிய நாஸ்டாலஜிங்க. அந்த காலத்தில் ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கினாங்க. அதுதான் பண்ட மாற்று முறை. 1 கிலோ அரிசி கொடுத்து 1 கிலோ பருப்பு வாங்கினாங்க. மலை நாட்டு மக்கள் அங்கேருந்து மலைத்திணை கொண்டு வந்து தரையில் வாழக்கூடிய மக்களுக்கு கொடுத்து ஒரு சம்பா நிலம் வாங்கிட்டு போனாங்க. பட்டு நெசவாளர்கள் பட்டு துணியை கொடுத்து அதை மீனவர்களுக்கு கொடுத்து மீனவர்களிடமிருந்து மீனை வாங்கிட்டு போனாங்க. இப்படி பண்ட மாற்று முறை தான் முதல்ல பணமாக வந்தது. அதன் பிறகு பணத்தை மணிகளாக, அதோடைய சில தானியங்களை அதை வந்து காசாக பயன்படுத்தினாங்க. அதற்கும் பிறகு அது தாள் வடிவத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்படி தான் உலகத்தில் முதல் முறையாக ஒரு காகிதத்தை, அச்சடிக்கப்பட்ட காகிதத்தை பணமாக ஒத்துக்கிட்டாங்க. இது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான பணமாக இருந்தது. அதிலும் ஒரு குழப்பம் வந்தது. அப்புறம் தங்கத்தோட இருப்பு எவ்வளவு அந்த நாட்டில் இருக்கோ அதை பொறுத்து அந்த தாளுக்கு, அந்த பேப்பருக்கு, அந்த காகிதத்திற்கான மதிப்பு நிர்ணயம் செஞ்சாங்க. அது தினந்தோறும் ஏறுது இறங்குது. அதையும் தாண்டி நீங்கள் கையால் அந்த காகிதத்தை கொண்டு போக வேண்டாம். ஏன்னா அது பல கை மாறி வரும். பொதுவாக சொல்லுவாங்க, நாய் வித்த காசு குறைக்காது அப்படிம்பாங்க. உண்மைதான், அதுக்கு உயிர் இல்லை. ஆனால் பல உயிர்கள் அதை தொட்டு அது அப்படியே பல கை போயிட்டே வருது. சமயத்தில் இருக்காது, கிழிஞ்சு போயிடும், டேமேஜ் ஆகிரும், பல பிரச்சனைகள் இருந்தது. அதன் பதிலாக தான் எல்லார் கையிலையும் ஒரு அட்டையை கொண்டு வந்து சேர்த்தாங்க. உங்கள் வங்கி கணக்குக்கு இந்த அட்டை போதும், இந்த அட்டையை கொண்டு போய் நீங்கள் அப்படி தேய்ச்சா போதும், அப்படி அதை ஒரு மிஷினில் ஒரு பொறியில் வைத்தால் போதும், தானாக அது காசை கொடுக்க முடியும், காசை எடுக்க முடியும். ஒரு வங்கிக்கு செல்லக்கூடிய நேரத்தை அது வந்து காப்பாற்ற முடியும். உங்களுக்கு நேர விரய மிச்சம், உங்களுக்கு பண விரய மிச்சம், காகித விரய மிச்சம், இப்படி பல மிச்சங்களை பிடித்து வைத்து இந்த டெபிட் கார்டை கொடுத்தாங்க. சரி, இந்த டெபிட் கார்டு கடந்து வந்த நாஸ்டாலஜியை பார்த்தோம். இதற்கு தமிழில் என்ன சொல்கிறது? பண அட்டைன்னா அப்படி பொதுவாக முன்னையா சொல்லிட முடியாது. பொதுவாக அந்த வங்கி கணக்கில் பணம் இருப்பதை, வரவு செலவை எப்படி சொல்லுவோன்னா பற்று வைத்தல்னு சொல்லுவோம், அல்லது பணப்பற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த பற்று வைத்தல், இப்போ அந்த காலத்தில் சிறு தொழில், சிறு கடன், இந்த சிறு உதவிகள்லாம் வாங்கக்கூடியவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதை பற்று வைத்தல்னு சொல்லுவாங்க. பழைய அந்த கதைகளில், சொல்லாடல்களை அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த அட்டையும் அதை தான் பயன்படுத்துது. இந்த கார்டை நம்ம அட்டைன்னு மொழிமாற்றம் செய்யலாம், மொழிபெயர்ப்பு செய்யலாம். அப்போ பற்று வைத்தல் கூட்டல் அட்டை, பற்று அட்டைங்க. எவ்வளோ எளிமையா, அதே சமயம் அழகா இருக்கு பாருங்க. டெபிட் கார்டுனா என்ன அட்டை? பற்று அட்டை. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் நம்மளுடைய வாத்தியார்களுக்கு சம்பளம் இப்பெல்லாம் கையில் கொடுப்பதில்லை. அதற்கு பதிலாக அவர்களின் பற்று அட்டையிலேயே அது வரவு வைக்கப்படுகிறது. கடை வீதிக்கு செல்கிற போது குழந்தைங்களும் பெரியவங்களும் விருப்பமான தின்பண்டங்களை எல்லாம் காகித பணத்தை கொடுத்து வாங்குவதில்லை. அதற்கு பதிலாக பற்றட்டையை பயன்படுத்தியே பொருட்களை வாங்க முடியும், விற்க முடியும். இப்போ நீங்களும் அதை தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய வாக்கியங்களை ஒரு முறை சொல்லி பாருங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தெரிந்தவர்கள் தெரியாதவர்களோடு பகிர்ந்து பாருங்க. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம், தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.